ஹலோ ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் இன்னைக்கு உங்களுக்காக கொண்டு வந்திருக்க படம் ஃபைனல் டெஸ்டினேஷன் பிளட் லைன். இது ரீசெண்டா ரிலீஸ் ஆன ஒரு பயங்கரமான ஸ்லாஷ் த்ரில்லர் மூவி. உங்க எல்லாருக்குமே ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஃபைனல் டெஸ்டினேஷன் மூவினாலே ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸ்ல ஒரே ஒருத்தருக்கு மட்டும் பயங்கரமான கனவு வரும். அந்த கனவெல்லாம் பழிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா இந்த படத்துல ஒரு குடும்பத்தை மட்டும் சாவுங்கிற சாபம் துரத்திக்கிட்டே வருது. இந்த குடும்பத்துல இருக்கவங்க யாராவது ஒருத்தவங்க உயிரோட தப்பிச்சாங்களா இல்லையாங்கிறத இந்த கதையோட ஒன்லைனா. இந்த சேனலை புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க நோட்டிபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணி ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க. படத்தோட ஆரம்பத்துல அழகான காதலியான ஐரிஷ் கண்ணை கட்டி காதலன் ஒரு கார்ல கூட்டிட்டு வரான். இவங்க ரெண்டு பேரும் சர்ப்ரைஸா ஒரு இடத்த பார்க்க போறாங்க. என்னங்க இன்னும் வண்டி ஓட்டிட்டே போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு இவ பேசிட்டே வந்துட்டு இருக்கும் போது ஒரு ட்ரெயின் ட்ராக் அவங்க கடந்து போற மாதிரி இருக்கு. அப்ப தூக்கி போடும் இல்லையா ஐரிஷ்க்கு, எந்த இடத்துல நம்ம போறோம், எங்க போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப கேட்க, கொஞ்சம் தூரம் தான், அந்த இடத்துக்கு போன உடனே நீ எந்த அளவுக்கு ஆச்சரியப்பட போற பாரு அப்படிங்கிற மாதிரி அவ்வளவு அழகா கூட்டிட்டு போறான். இப்ப இவங்க ரெண்டு பேரும் போயிட்டு இருக்கிறது ஸ்கை வியூ அப்படிங்கிற ஒரு பெரிய டவருக்கு தான். அந்த இடத்த ரீச் ஆனதும் அவளை கீழே இறக்கி கண்கட் அவுத்துட்டு அவளுக்கு அந்த பில்டிங்க காட்டி சர்ப்ரைஸ் கொடுத்த உடனே அவளால அந்த சர்ப்ரைஸ் தாங்கவே முடியல. என்னங்க இந்த இடம் இன்னும் திறக்கலன்னு தானே நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே இன்னைக்கு நைட் இது திறக்க போறாங்க, நம்ம இங்கதான் இருக்க போறோம், நமக்காக சீட் கூட அரேஞ்ச் பண்ணிட்டேன்னா பாத்துக்கோங்க அப்படின்னு சொன்னோன்னே இவளுக்கு பயங்கர சந்தோஷம். இருந்தாலும் இப்படியாப்பட்ட இடத்துக்கு நார்மலான ஒரு ட்ரெஸ் போட்டு வந்துட்டேனே அப்படின்னு அவங்க கிட்ட ஃபீல் பண்ண, உன்னை பாக்குறதுக்கு தேவதை மாதிரி இருக்கு, வா போகலாம் அப்படின்னு உள்ள கூட்டிட்டு போறான். அப்படி இவங்க மேல போகும்போது ஒரு குட்டி பையன் அங்க ஒரு ஃபவுண்டைன் இருக்கும். அந்த ஃபவுண்டைன்ல இருந்து கோல்ட் காயின்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கான். ஏன்னா அந்த காலகட்டத்துல, அதாவது 1916ஸ்ல காயின்ஸ் எல்லாமே கோல்ட்ல தான் இருந்துச்சு. சோ அவன் அதை எடுத்துட்டு இருக்கும் போது செக்யூரிட்டி ஆபீசர் அதை பார்த்துட்டு, இதுல இருந்து நீ எந்த காயினையும் எடுக்க கூடாது, எடுத்தீங்கன்னா பேட் லக் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதை கேட்டபடியே ஹீரோயின் போயிட்டு இருக்கா. இந்த இடம் அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இருந்தாலும் மனசுக்கு ஏதோ கொஞ்சம் பயமா இருக்க மாதிரியே இருக்கு. அந்த பில்டிங்கோட நேம் போர்ட் கிட்ட போட்டோ எல்லாம் எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் லிப்ட் கிட்ட போன உடனே அந்த லிப்ட்ல நிறைய பேர் ஏறிடுறாங்க. அந்த லிப்டோட கதவு கூட சாத்தாதுங்க. அந்த சமயத்துல அதை ஆபரேட் பண்ற ஒரு லேடி, இந்த கதவு சில சமயம் அப்படிதாங்க இருக்கும், நானே இழுத்து சாத்திடுறேன் அப்படின்ற மாதிரி சாத்திட்டு அந்த பில்டிங்கோட புகழ பத்தி பேச ஆரம்பிக்கிறா. இந்த பில்டிங்கோட உயரம் 494 அடி. இப்ப நம்ம போயிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த டவருக்கு போறதுக்கு நம்ம இந்த லிப்டையும் யூஸ் பண்ணலாம், ஸ்டெப்ஸும் இருக்கு. 9000 டன்ஸ் வெயிட்ட தாங்கக்கூடியது இந்த பில்டிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே போகும்போது ஹீரோயினுக்கு பதட்டமாவே இருக்குங்க. ஏன்னா கொஞ்சம் அந்த லிப்ட் ஆடுற மாதிரி இருக்கு. அதனால இந்த லிப்ட் எவ்வளவு வெயிட்ட தாங்கும் அப்படிங்கிற மாதிரி போர்டு எல்லாம் பாக்குறா. பதட்டத்திலே நின்னுட்டு இருக்கிறது அந்த குட்டி பையன் இருக்கா இல்லையா, அவன் கவனிச்சுட்டு சும்மா இல்லாம அவனோட காலை வச்சு தரைய தட்ட அதுல இன்னும் பயப்படுறா. ஏன்னா இந்த பில்டிங் ஃபுல்லா மெட்டலாலையும் ஸ்டீலாலையும் கிளாஸாலையும் கட்டி இருக்கிறதா அந்த லேடி சொல்லியிருப்பா இல்லையா, தர கூட கிளாஸ்ல தாங்க இருக்கும். சோ இவங்க மேலையும் போயிடுறாங்க. மேல போனதுக்கு அப்புறம் இவங்களுக்கான சேர் அரேஞ்ச் பண்ணப்பட்டிருக்கும் இல்லையா, அதை போய் கேட்டதுக்கு, இல்ல இல்ல இன்னைக்கு ஓப்பனிங் டேங்கிறதுனால நீங்க அரேஞ்ச் பண்ண அந்த ஸ்பெஷல் டேபிள நான் வேற ஒருத்தருக்கு கொடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வயசான தாத்தா சொல்றாரு. அவர் ரொம்ப சிடுமுஞ்சியா இருக்காரு. ஏன்னா இங்க வரவங்க பெரிய பெரிய பணக்காரங்கன்றதுனால கோடீஸ்வரங்கெல்லாம் ஆசைப்படுவாங்க இல்லையா, அதனால இவங்க அரேஞ்ச் பண்ண அந்த டேபிள இன்னொரு பெரிய பணக்காரர் வாங்கியிருப்பாரு. சோ அவரும் வராரு. அவர் வெல்கம் பண்ணிட்டு அந்த தாத்தா அந்த இடத்துல இருந்து அவங்க கூடவே போயிடுறாருங்க. பட் இவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. சரி இதெல்லாம் பொருட்படுத்தாம நம்ம பார் பக்கம் போலாம் வா அப்படின்ற மாதிரி ஐரிஷ் அவனை கூட்டிட்டு போக, மேலே இருந்து இவங்க கீழே பாக்குறாங்க. பயங்கரமான ஹைட். ஏன் ஹைட்டை பார்த்தா உனக்கு பயமா அப்படின்ற மாதிரி கேட்க, இல்ல எனக்கு இவ்வளவு பெரிய ஹைட்ல நான் இது வரைக்கும் ஏறினதே இல்ல, இதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது ரொம்ப ஃபீல் பண்றான். அவனுக்கான டேபிள் கிடைக்கல இல்லையா. சோ நீ எதுக்கும் கவலைப்படாத, இங்க இருக்கிறதுல நீ தான் ரொம்ப ஸ்மார்ட், இப்ப பாக்குறியா அப்படிங்கிற மாதிரி அவங்க டேபிள்ல இருக்க ஒரு ரோஸ் எடுத்து அவனோட பாக்கெட்ல வைக்க, அதோட முள்ளு இவளோட கையில குத்திடுது. அதை பார்த்துட்டு அச்சோ அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றான். நீ கவலைப்படாத, இதனால நான் செத்து போயிட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இன்னும் அவளுக்கு அந்த ஹைட்டை பார்த்து பார்த்து பயம் வந்துகிட்டே இருக்கு. சோ டான்ஸ் எல்லாம் ஆடுவாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு போய் இவன் என்ன கொஞ்சம் டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணலான்னு பார்த்தா கீழே எல்லாம் கிளாஸ். அதை பார்த்துட்டு இன்னும் பயப்படுறா, இன்னும் வயிறு கலக்குது. அதனால குடுகுடுன்னு ரெஸ்ட் ரூம் பக்கம் ஓடுவா. அங்க பாத்தீங்கன்னா ஒரு குட்டி பையன் உட்காந்துட்டு இருக்கா. இவ போனதுக்கு அப்புறம் வாமிட் வர மாதிரி இருக்கு. சோ வாமிட் எடுத்துட்டு இருக்கும் போது பின்னாடியே அந்த குட்டி பையனோட அம்மா, அவங்க இந்த பாட்டு பாடிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த ட்ரூப்ல சேர்ந்தவங்க. சோ அந்த குட்டி பையனை அவங்க பார்க்க வர ஹீரோயின் வாந்தி எடுத்துட்டு இருக்கிறதையும் கவனிச்சிடுறாங்க. என்னம்மா நீ பிரெக்னெண்டா இருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லன்னு ஹீரோயின் சொல்லிடுறா. அதுக்கப்புறம் ஆமா அப்படின்ற மாதிரி சொல்ல, எத்தனை மாசம் அப்படின்ற மாதிரி இவங்க கேட்க, 2-3 மாசம் இருக்கும், நான் இன்னும் என்னோட காதலன் கிட்ட சொல்லல அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்ல, உன்னோட காதலன் உன்னை நேசிக்கிறாரா அப்படிங்கிற மாதிரி இவங்க கேட்க, அவரு என்ன ரொம்ப நேசிக்கிறாரு அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்ல, அப்போ சீக்கிரமா இந்த குட் நியூஸ அவர்கிட்ட சொல்லிடு அப்படின்னு சொல்ல, இவ இந்த ரெஸ்ட் ரூமை விட்டு வெளியில வரும்போது இவளோட காதலன் காத்துட்டு இருக்கான். அதுக்கு மேல ஒரு டவர் இருக்குங்க. அந்த இடத்துல இருந்து இந்த ஊரையே சுத்தி பார்க்கலாம் அப்படி இருக்கு. சோ அந்த இடத்துக்கு இவன் கூட்டிட்டு போன உடனே பயங்கரமான காத்தடிக்குது. அப்ப பக்கத்துல ஒரு லேடி கூட நின்னுட்டு இருப்பா. அவளோட தொப்பி மட்டும் பறந்து போயிடுதுங்க. அப்படியாப்பட்ட காத்து. அந்த இடத்துல அந்த குட்டி பையன் ஒருத்தர் இருந்தா இல்லையா, அவனோட பேர் பெசப்பூச்சினே வச்சுக்கலாம். அவன் சும்மா இல்லாம கீழே எடுத்தா இல்லையா அந்த கோல்ட் காயின்ஸ், அதை தூக்கி போடலாம் ட்ரை பண்ணும் போது அங்க வந்த செக்யூரிட்டி ஆபீசர்
ஆபீசர் அதை பார்த்துட்டு இங்க பாருப்பா இது மாதிரி இந்த காயின்ஸ் எல்லாம் தூக்கி போட்டீங்கன்னா கீழே யாராவது செத்து போயிடுவாங்க, அந்த அளவுக்கு இது ஹைட்டுப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல, சாரி அங்கிள் நான் போட மாட்டேன்ற மாதிரி சொல்றான். அந்த நேரத்துல ஹீரோயின் நான் ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்ல ட்ரை பண்ணும்போது ஹீரோவும் நான் ஒரு விஷயத்த பத்தி உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வர ரெண்டு பேரும் சரி நீ சொல்லு அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் விட்டு கொடுத்துடுறா. ஹீரோவும் ஐரிஷ பார்த்து நான் உங்ககிட்ட பழகின சில வருடங்கள் ரொம்ப இனிமையா இருந்துச்சு, அதனால நான் என்ன நினைக்கிறேன்னா அப்படின்ட்டு பாக்கெட்ல இருந்து ஒரு ரிங் பாக்ஸ கையில எடுத்து இதுக்கப்புறம் வாழக்கூடிய மீதி வாழ்க்கையும் உன் கூட வாழலாம்னு நினைக்கிறேன், நீ என்ன நினைக்கிற அப்படிங்கிற மாதிரி மோதிரத்தை காட்டி ப்ரப்போஸ் பண்ண அவ்வளவுதான் இவளுக்கு செம சந்தோஷம். இப்ப நம்ம 3 பேரும் சந்தோஷமா வாழலாம்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினும் சொல்ல அதை கேட்டுட்டு பயங்கர சந்தோஷம் இவனுக்கு. மோதிரத்தையும் போட்டு வர்றான். பட் போட்டு விடும் போது அது கொஞ்சம் சின்னதா இருக்க மாதிரி இருக்கு, இருந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிட்டு என்னோட கைக்கு இது ரொம்ப பொருத்தமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவனை சந்தோஷப்படுத்துறான். நெக்ஸ்ட் இவங்க 2 பேரும் அந்த டான்ஸ் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்களே அந்த இடத்துக்கு போயிடுறாங்க. எல்லாரும் அந்த டவரை விட்டு போனதுக்கு அப்புறம் அந்த குட்டி பையன் மட்டும் அந்த இடத்துல நிக்கிறாங்க. அந்த விசப்பூச்சி சும்மா இல்லாம கையில வச்சிருந்த அந்த கோல் காயினை தூக்கி போகணும்ன்ற ஆசையில அப்படியே தூக்கி போடுது. அங்கதான் பலத்த காத்தடிக்குதே, அந்த காத்து அந்த காயினை கீழே விழ விடாம அப்படியே ரிவர்ஸ்ல அந்த பில்டிங் மேலேயே பட அது ஒரு வெண்ட் வழியா உள்ள போயிடுதுங்க. அங்க ஒரு ஃபேன் இருக்கு, அதுல போய் ஸ்டக் ஆயிடுது. சோ இப்ப அது ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேனுங்கிறதுனால அங்க இருக்கிற அந்த பிரஷரை அது கம்ப்ரஸ் பண்ண முடியாம அப்படியே தடுமாறிக்கிட்டு இருக்கு. அதே சமயத்துல பில்டிங்கையும் காட்டுறாங்க. இங்க டான்ஸ் பார்ட்டி களை கட்டிட்டு இருக்குங்க. அப்போ இந்த ஷாம்பெயின் ஓபன் பண்ணுவாங்க இல்லையா, அதோட கார்க் மட்டும் பறக்கும் எப்பயுமே. சோ அந்த கார்க் போய் மேல ஒரு ஹேங்கிங் லைட் இருக்கும், அந்த கிளாஸ் லைட்ல பட்டு அதுல இருந்து ஒரே ஒரு பீஸ் மட்டும் கிளாஸால செய்யப்பட்ட அந்த தரையில விழ அவ்வளவுதாங்க. அதுல ஒரு சின்ன கிராக். ஆனா அந்த இடத்துல பயங்கரமான டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் போயிட்டு இருக்கிறதுனால எல்லாரும் ஹீல்ஸ் அது மாதிரியான ஷூ வச்சு பயங்கரமா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நிறைய கிராக் எல்லாம் விழ ஆரம்பிக்குது. அதே சமயத்துல அந்த பில்டிங்கை தாங்கி பிடிச்சிட்டு இருக்க அந்த ஸ்டீலோட நட்டு போல்ட் எல்லாம் கழண்டு ஒன்னா தானா விழுந்துட்டு இருக்கும். ஆனா ஹீரோயின் டான்ஸ் ஆடிட்டு இருக்கா, இருந்தாலும் அவளோட மனசுல ஏதோ ஒரு சஞ்சலம். அப்படியே இந்த பக்கம் காட்டுறாங்க. அந்த காயின் மாட்டி இருந்துச்சு இல்லையா, அந்த இடத்துல கம்ப்ரஸ் அதிகமாகி ஒரு ஃபயர் மாதிரியான கேஸ் அப்படியே இவங்க எல்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க இல்லையா அந்த பக்கமா வந்துட்டு இருக்கு. அப்படியே ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயினுக்கு இப்போ பயம் ரொம்ப அதிகரிச்சு 2 ஸ்டெப் பின்னாடி எடுத்து வைப்பாங்க. அவ்வளவுதான் அந்த கிளாஸ் ஃப்ளோர் அப்படியே உடைஞ்சு அங்க ஆடிட்டு இருந்த மொத்த பேரும் கீழே விழுந்துடுறாங்க. அதுல எவ்வளவு தொத்துனாலும் பேலன்ஸ் பண்ண முடியாது இல்லையா, அவ்வளவு பெரிய ஹைட், காத்து வேற ஃபாஸ்டா அடிக்குது. தொத்திட்டு இருந்தவங்க எல்லாம் விழ அங்க இருக்கிற பீம் எல்லாம் அப்படியே உடையுது. கீழே பாத்தீங்கன்னா உள்ள அனுப்புற அந்த செக்யூரிட்டிஸ் எல்லாம் பாட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அதுவும் ரேடியோல பாட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அந்த காலத்துல ரேடியோ தானே இருக்கும். சோ அதுல கேட்டுட்டு இருக்கும் போது பொத்து பொத்துன்னு மேலேந்து பொணங்களா விழ கீழே விழுந்ததெல்லாம் செதறி போதுங்க. அதை பார்த்துட்டு கீழே இருந்தவங்க எல்லாம் அலறி அடிச்சுக்கிட்டு குடுகுடு குடுன்னு ஓட ஆரம்பிக்க டவருக்கு மேல இன்னும் பரபரப்பு அதிகமாயிடுது. இப்போ நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவளோ அந்த கிளாஸ் உடஞ்சிச்சு இல்லைங்களா, அதுல நம்ம ஹீரோ மட்டும் தொத்திட்டு இருப்பாரு. அவரை எப்படியாவது காப்பாத்தலான்னு கையை நீட்டுவா. பட் அவனும் கடைசியா மேல இருந்து கீழே விழுந்து செத்து போயிடுறான். வெண்ட்ல இருந்த கேஸ் எல்லாம் இவங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்க பக்கம் பரவுதுன்னு சொன்ன இல்லையா, அதுல இருந்து ஒரு லேடிக்கு மட்டும் அப்படியே தீப்பிடிக்க அவங்க சூடு தாங்க முடியாம கண்ணா பின்னான்னு ஓடுவாங்க. அப்போ அங்க ஃபுல்லா கேஸ் ஸ்ப்ரெட் ஆகி சிலிண்டர் எல்லாம் வெடிச்சு செதறுது. அந்த சமயத்துல அங்க வேலை பண்ணிட்டு இருக்க ஒரு பனிப்பெண் ஓடி வந்து நம்ம ஸ்டெப்ஸ் வழியா போயிடலாம் எல்லாரும் வாங்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிட எல்லாரும் கடகடன்னு அந்த ரூம் கிட்ட போறாங்க. அந்த சமயத்துல ஹீரோயின் தான் கடைசியா ஓடிட்டு இருப்பா. எல்லாரும் ஃபைனலா அந்த படிக்கிட்ட போனதுக்கு அப்புறம் அப்படியே அந்த இடம் உடஞ்சுக்கிட்டு செதறுமா. அப்பதான் நமக்கே காட்டுறாங்க இந்த விசப்பூச்சி பையன் இல்லையா, அவன் சொல்லியா இறங்குறதுக்கு ட்ரை பண்ணிருப்பான் போல இருக்கு. அவன் மட்டும் ஒரு விளிம்பு மாதிரியான இடத்துல அப்படியே நின்னுட்டு இருக்கும் போது இப்ப பேலன்ஸ் இருக்கிறது லிப்ட் மட்டும் தான். எல்லாரும் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா வாங்க லிப்ட் வழியா கீழே இறங்கி போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த லிப்ட் ஆபரேட் பண்ற லேடி எல்லாரையும் கூப்பிட எல்லாரும் ஏறிடுறாங்க. நம்ம ஹீரோயின் ஃபைனலா ஏற போவா. அந்த சமயத்துல அங்க ஒரு பெரியவர் இருந்தார் இல்லையா, சிடுமூஞ்சி பெரியவர். அவரு நம்ம ஹீரோயினை புடிச்சு தள்ளி விட்டு நீ இப்ப வர முடியாது அப்படின்ற மாதிரி அவளை டீஸ் பண்ணிடுறாரு. அதே சமயத்துல மேல இருந்து ஒரு கம்பி விழுந்துகிட்டே இருக்கு. அந்த பாரம் தாங்க முடியாம லிப்டும் விழுந்துருது. இப்ப விழுந்துட்டு இருந்த கம்பி அந்த பெரியவர் இருந்தார் இல்லையா, அவரோட தடையில விழ அதே இடத்துல அவர் தக்காளி சட்னி. இதை பார்த்துட்டு ஹீரோயின் பயங்கரமா அலறி அடிச்சுக்கிட்டு அங்கிருந்து வேற ஒரு இடத்துக்கு ஓடிட்டு இருக்கும் போது இந்த டைட்டானிக் கப்பல் எப்படி சாயுமோ அதே மாதிரி அந்த பில்டிங்கே சாய ஆரம்பிக்குது. பாட்டில் எல்லாம் உருண்டு ஓடிட்டு இருக்குங்க. சோ இப்போதைக்கு இந்த இடம் சாஞ்சி அப்படியே கீழே விழப்போது அப்படின்னு கெஸ் பண்ண ஹீரோயின் குடுகுடுன்னு அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆக பாக்குறா. எல்லாரும் சரிஞ்சு இப்போ பில்டிங்கோட கிளாஸ்ல அப்படியே ஒட்டிக்கிட்டு இருக்காங்க. நல்ல வேலையா ஹீரோயின் கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டு பாதுகாப்பான பகுதிக்கு போயிடுறா. இந்த பக்கம் எல்லாரும் அப்படியே அந்த கிளாஸ்ல ஒட்டிட்டு இருந்தாங்க இல்லையா, அது உடையக்கூடாதுன்னு எல்லா கடவுளையும் வேண்டுவாங்க பாருங்க. அந்த அளவுக்கு இந்த நொடி படு பயங்கரமா இருக்கும். அந்த சமயத்துல பார்த்து இந்த விசப்பூச்சி தூக்கி போட்ட அந்த கோல்ட் காயின் பியானோ மேல விழ அந்த அதிர்வுல அந்த சின்ன அதிர்வுல
அப்படியே அந்த இடம் பிரேக் ஆகுது. பியானோவும் சரிச்சுக்கிட்டு போய் கிளாஸ்ல எல்லாம் ஒட்டிட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்க மேல அப்படியே நசுக்க அந்த கிளாஸ் உடைஞ்சு மொத்த பேரும் மேலே இருந்து கீழே விழுந்து செத்து போயிடுவாங்க. அந்த பகுதியும் கீழே விழுந்துருதுங்க. இப்போதைக்கு பாத்தீங்கன்னா அந்த படி வழியா தப்பிச்சு போன அந்த குட்டி பையன் விசப்பூச்சி இருக்கு இல்லையா, அப்பாடா ஒரு வழியா பில்டிங்கை விட்டு இறங்கிட்டோம் அப்படின்னா பயங்கர சந்தோஷ பெருமூச்சு விட்டு அந்த பில்டிங்கை விட்டு வெளியில போக ட்ரை பண்ணும்போது மேலேந்து விழுந்துட்டு இருக்க அந்த பியானோ இவன் மேலேயே விழுந்து அதே இடத்துல அவங்காலி மொத்த பில்டிங்கும் கொலாப்ஸ் ஆகி எப்ப கீழே விழ போகுதுன்னு தெரியாம இருந்துட்டு இருக்கும் போது அந்த டவருக்கு மேல காட்டுறாங்க. ஹீரோயின் மட்டும் உயிரோட இருக்காங்க. அவ அந்த இடத்த விட்டு எப்படி தப்பிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. என்ன ஏதுன்னு பார்த்தா அவ ரெஸ்ட் ரூம்ல வாந்தி எடுக்கும் போது ஒரு குட்டி பையன், சிங்கரோட குட்டி பையன் அங்க உட்கார்ந்துருப்பான் இல்லையா, அவன் மட்டும் உயிரோட இருக்கான். சரின்னு அவனை காப்பாத்திட்டு அந்த இடத்த விட்டு ஃபாஸ்டா ஓடி வந்துட்டு இருக்கும் போது மொத்த பில்டிங்கும் கொலாப்ஸ் ஆகி அப்படியே புடைய ஆரம்பிக்குது. அதுல நல்ல வேலையா ஹீரோயினோட அந்த மோதிரம், காதலன் போட்டு விட்ட அந்த மோதிரம் ஒரு ஆணில மாட்டி இவங்க ரெண்டு பேரும் அப்படியே தொத்திட்டு இருப்பாங்க. ஃபைனலா அந்த மோதிரமும் கலண்டு போயிடுது. அதனால இவங்க ரெண்டு பேரும் மேலேந்து கீழே விழுந்து கொடூரமா செத்து போவாங்க. இந்த கொடுமையான கனவோட கிளாஸ்ல படிச்சுட்டு இருந்த இந்த படத்தோட கதாநாயகி அல்லறி அடிச்சு எந்திருக்கிறா. இவளோட பேர் ஸ்டெஃப்னி ரேஸ். இந்த கனவு இவளுக்கு முதல் முறையா வரதில்ல, அடிக்கடி வரதுனால அங்க இவ கூட படிச்சுட்டு இருக்க கிளாஸ்மேட், ரூம்மேட் எல்லாரும் இவளை பார்த்து திட்ட ஆரம்பிக்கிறாங்க. எப்ப பார்த்தாலும் ஒரு கனவு, அந்த கனவுல நீ அலறி அடிச்சு எந்திரிப்ப, அதனால நாங்கெல்லாம் பயந்து இன்னும் அரண்டு போறோம், என்னடி நினைச்சிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இவளை திட்ட. இவளுக்கு ஒரே ஒரு டவுட் தான், நம்மளோட கனவுல வர அந்த லேடியோட பேரும் ஐரிஷ், நம்ம பாட்டியோட பேரும் ஐரிஷ், ஒருவேளை இந்த கனவுக்கும் நமக்கு ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்கு போல இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டவ நேரா அவங்க மாமா வீட்டுக்கு வரா. மாமா வீட்டுக்கு வந்து இந்த கனவை பத்தி சொல்லி டீடைல்ஸ் கேட்கும் போது, இங்க பாருமா, உண்மையா உன்னோட பாட்டியோட பேரு ஐரிஷ் தான், அவங்களும் உன்ன மாதிரி பைத்தியக்காரத்தனமா உளறிட்டு இருப்பாங்க, அதனாலதான் எங்க கூட அவங்க சேர்ந்தே இல்ல, அவங்க வேற ஒரு இடத்துல தனியா இருக்காங்க அப்படின்ற மாதிரி மாமா சொல்ல, அதை கேட்டுட்டு அவங்க எங்க இருக்காங்கன்னு எனக்கு சொல்லுங்க, அதை மட்டும் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி இவளும் அடம் பிடிச்சு கேட்க அவங்க மாமா மறுத்துட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. அப்போ அவங்க அத்தை மட்டும் இருக்காங்க, அவங்க கொஞ்சம் சாஃப்ட் நேச்சர். சோ இவ கேட்ட உடனே அட்ரஸ் கொடுத்துடுறாங்க. இப்ப ஹீரோயினும் சிட்டா பறந்துடுறாங்க. கார் எடுத்துட்டு போனா ஒரு காட்டுல தனியா இப்படி ஒரு வீடு. அந்த வீட பாருங்களேன், எப்படியாப்பட்ட சேஃப்டி பிரிகாஷன் பாருங்க. ஒரு ஈகாக்கா கூட உள்ள போயிட முடியாது, அப்படி போனா அது உயிரோட வெளியில வராதுன்னு நல்லாவே தெரியுது. அப்படியாப்பட்ட கூர்மையான ஆயுதங்கள், ஈட்டி, கம்பி, அது இதுன்னு பயங்கரமா வச்சிருப்பாங்க. இதெல்லாம் ஏன் இப்படி வச்சிருக்காங்க அப்படின்னு யோசிச்சவ பொறுமையா காரை விட்டு இறங்கி அங்க கேமரால டோர் பெல் அடிச்சா வெளியில யார் நிக்கிறாங்கன்னு நல்லாவே தெரியும் இல்லையா. உள்ள இருந்து பாட்டியும் பாக்குறாங்க. வெளியில பேத்தி நின்னுட்டு இருக்கா. பாட்டி ஃபர்ஸ்ட் உள்ளேயே அனுமதிக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் பேத்தின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் அவங்க குடும்பத்தை பத்தி பேசின உடனே சரின்னு உள்ள கூப்பிடுறாங்க. உள்ள கூப்பிட்ட உடனே ஹீரோயினுக்கு வர கனவு பத்தி பாட்டி கிட்ட சொன்ன உடனே, எனக்கு நல்லாவே தெரியுது நீ எதுக்காக இங்க வந்திருக்கன்ட்டு, உன்ன மாதிரியே எனக்கும் அந்த நாள் அன்னைக்கு எனக்கு அதே மாதிரியான கனவுகளும் காட்சிகளும் தெரிஞ்சதுனாலதான் நான் அத கோர சம்பவம் நடக்க போறத தடுத்து நிறுத்திட்டேன். இல்லனா அந்த சம்பவம் அன்னைக்கு கண்டிப்பா நடந்திருக்கும். நான் ஏன் இப்படியாப்பட்ட வீட்டுல வாழ்றேன் தெரியுமா, நான் இப்போதைக்கு இந்த வீட்டை விட்டு வெளியில போகாததுக்கு என்ன காரணம்னு உனக்கு தெரியுமா? இதுக்கெல்லாம் ஒரே காரணம் என்னன்னா, அன்னைக்கு அந்த பில்டிங்க்கு வந்திருந்த எல்லாரையும் மரணம் சும்மா விடல, இதுல உயிர் தப்பிச்சவர் ஒரே ஒருத்தர் மட்டும்தான். அடுத்து நான் எனக்கு எதுவுமே ஆயிடக்கூடாதுன்னு தான் இந்த வீட்டோட வாசல் கதவை கூட நான் தாண்டாம வீட்டுக்குள்ளேயே இருக்கேன். ஒருவேளை நான் வாச கதவை தாண்டனா என்னையும் மரணம் வந்து அடுத்த செகண்டே தூக்கிட்டு போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, பாட்டி நீங்க சொல்ற கதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே புரியல, எனக்கு ஒரு கனவு வந்துச்சு, ஆனா அதே மாதிரியான கனவு வந்து நீங்க தான் தடுத்துட்டீங்களே, அதுக்கப்புறம் தான் நாங்கெல்லாம் பிறந்துட்டோமே, அதுக்கப்புறம் என்ன நீங்க மூட நம்பிக்கையில இருக்கீங்க, இதெல்லாம் நான் நம்ப போறது இல்ல, நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி அவ பாட்டுல கிளம்ப. பாருமா, இந்த புக்கையாவது வாங்கிட்டு போ, இந்த புக்கு நம்ம குடும்பத்தை காப்பாத்தும், இல்லனா நம்ம குடும்பத்துல இருக்க ஒவ்வொருத்தரும் செத்து போயிடுவாங்க, என்ன நம்பு, தயவு செஞ்சு இந்த புக்கை வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல, அவளும் எனக்கு இந்த புக்கெல்லாம் வேண்டாம், நீங்க சொல்றதை கேட்டா எனக்கு தலையே சுத்துது, நான் பாட்டுல கிளம்புறேன்ற மாதிரி அவ கிளம்ப. டக்குன்னு இந்த பாட்டி, இப்ப என்ன நான் சொல்றத நீ நம்பலல்ல, உன் கண்ணு முன்னாடியே நடக்கும், அதை பார்த்தாத நம்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மனசுல தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு அத்தனை வருஷமா அந்த வீட்டுக்குள்ள இருந்திருப்பாங்க. இதுக்கப்புறமாவது குடும்பத்தை காப்பாத்தணும்ன்ற ஒரே எண்ணத்துல அந்த தைரியம் எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில இறங்குறாங்க. அந்த சமயம் பாத்தீங்கன்னா ஒரு கம்பி வந்து அவங்க வாயிலே குத்தி அதே இடத்துல அவங்க காலி. சோ பாட்டி சொன்ன விஷயம் என்னன்னா, இந்த பாட்டி இறந்ததுக்கு அப்புறம் அந்த மரணம் இவங்களோட குடும்பத்தை ஒருத்தர் விடாம காலி பண்ணிடும் அப்படிங்கிற மாதிரியான விஷயம். ஏன்னா இவங்க அன்னைக்கு அந்த பில்டிங்ல செத்து போயிருந்தாங்கன்னா இவங்களுக்கு குழந்தையே பிறந்திருக்காது. சோ குழந்தை பிறந்ததுனாலதான் இந்த ஒரு பிளட் லைனே உருவாயிருக்கும் இல்லையா, அதனால இந்த மரணம் இவங்க குடும்பத்தை விடாது அப்படிங்கிற மாதிரி தெளிவா சொல்லிருப்பாங்க. இந்த விஷயத்த குடும்பத்துல இருக்க எல்லாரையும் கூட்டி இவளும் எக்ஸ்பிளைன் பண்றா. அங்க இருக்கவங்க எல்லாருமே இவள கலாய்க்கிறாங்களே ஒழிய அது மாதிரி எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல, அந்த பாட்டி மாதிரியே நீயும் உளர ஆரம்பிக்கிற, அங்க போனதுல இருந்து அவங்கள மாதிரி லூஸ் ஆயிட்டியா அப்படின்ற மாதிரி கண்டுக்கவே இல்ல. அவங்க அம்மா திரும்பி வந்ததை அவங்க ஒரு பெரிய செலிப்ரேஷனா கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. வீட்டுக்கு வாசல்ல கிரில் சிக்கன் அது இதுன்னு பண்ணி சாப்பிடலான்ட்டு எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணி ஆள் ஆளுக்கு கோஷா இருக்கும் போது கொடூரமான முறையில
அவங்க மாமா செத்து போறாரு. இது ஹீரோயினுக்கு ஃபீல் ஆகி அங்க வர்றதுக்குள்ள அவர் காலி. அதுக்கப்புறமும் திரும்ப ஹீரோயின் எல்லார்கிட்டையும் அந்த புக்கை காட்டி எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறா. இதன்படி அடுத்தடுத்து யார் சாக போறாங்க அப்படிங்கிற டீட்டெயிலையும் கொடுக்க இது முட்டாள்தனமா இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாரும் திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அவ கரெக்டா சொல்றா, எரிக் நீ தான் ஃபர்ஸ்ட், அடுத்து ஜூலியா, அடுத்து பாபி, அதுக்கு அடுத்து எங்க அம்மா சாவாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ஓ கரெக்டா நீ எல்லாத்தையும் கணிச்சு சொல்றியா, அதெல்லாம் எங்களால ஒத்துக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆள் ஆளுக்காங்க அவங்கவுங்க மனசுல பட்டதை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு நைட் எரிக்கோட கடையை கட்டுறாங்க. அவன் ஒரு டாட்டோ ஆர்டிஸ்ட் போல இருக்கு. அவன் டாட்டோ போடும்போது அவனுக்குள்ள கொஞ்சம் பயம் இருக்கு. ஏன்னா ஹீரோயின் அப்பப்ப மெசேஜ் பண்ணிட்டு சேஃப்டியா இருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கா. அந்த கடுப்புல இவன் பாட்டுல வந்த பொண்ணு கிட்ட எட கூடமா டாட்டோ போட, அவளும் டாட்டோ போட்டது போதும் நான் கிளம்புறேன்ற மாதிரி கிளம்பிடுறா. அந்த சமயத்துல இவன் மட்டும் தனியா தாங்க இருக்கான். அப்ப கூட மெசேஜ் எல்லாம் பாக்குறான். இருந்தாலும் இன்னும் ஃப்ரஸ்ட்ரேஷன் சும்மா இல்லாம பாட்டை போட்டுட்டு அதை சவுண்டா வைக்க, எப்பவுமே இந்த மாதிரி சீன்ஸ்ல பயங்கரமான ஒரு த்ரில்லிங் கொடுப்பாங்க. அதே மாதிரி இவன் அந்த பாட்டு போட அது அதிர அப்படிங்கிற மாதிரி அந்த டேபிள் அதிர ஆரம்பிக்குது. அதுல இருந்து ஒரு பொம்மை கீழே விழுந்து அந்த இடமே அப்படியே கண்டினியூஸா டேமேஜ் ஆயிட்டே இருக்கு. என்ன ஆகுமோ, எது வந்து இவனை கொல்லுமோ அப்படிங்கிற மாதிரி பரபரப்புல நம்ம இருக்கும்போது திடீர்னு பாத்தீங்கன்னா ஃபேன்ல இருந்து ஒரு கம்பியை கட்டியிருப்பாங்க. அது அவுத்துட்டு வந்து இவனோட மூக்குல ஒரு வளையம் போட்டிருப்பான். அதுல மாட்டுமா ஃபேன் சுத்தும் போது அந்த கம்பியும் சேர்த்து சுத்தும். அதுல இவனை அப்படியே தூக்கிட்டு போயிட்டு இருக்கு. ஐயோ இப்படிதான் அவன் சாக போறானா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது தரையெல்லாம் எரிய ஆரம்பிக்குது. இவன் எப்படி சுத்துருவானோ, நெருப்புல சுத்துருவானோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும் போதே அந்த இடமே வெடிச்சு செதறுது. அவ்வளவுதான், ஆள் காலி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. மறுநாள் ஹீரோயின் நைட் எல்லாம் தூங்காம இவன் ரிப்ளை கூட பண்ணல, கால் பண்ணாலும் எடுக்க மாட்டான், உயிரோட இருக்கானா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக வேக வேகமா காரை ஓட்டிட்டு கூடவே இவனோட தம்பியும் கூட்டிட்டு வராங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா கார்ல வந்து யாரோ ஒருத்தவங்க இடிச்சு அப்படியே ஹிட் ஆக இவ்வளவு நல்ல வேலையா சடன் பிரேக் போட்டுறா. இருந்தாலும் யாருதுன்னு பார்த்தா நேத்து நைட் உயிருக்கு போராடிட்டு இருந்தானே அதே எரிக் தான். எரிக்கு ஒன்னும் ஆகல போல இருக்கு, கடை மட்டும் எரிஞ்சிருக்கு. அப்போ நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்றான். டே இவ்வளவு நடந்திருக்கு, எப்படி நீ கேஷுவலா இருக்க, இங்க பாரு இனிமே நீ ரொம்ப பத்திரமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டே இருக்கும் போது திடீர்னு பாத்தீங்கன்னா அங்க பசங்க எல்லாம் பால் விளையாண்டுட்டு இருக்காங்க. அந்த பால் வந்து இவனை இடிச்சு ஏதாவது ஆயிடுமோ அப்படிங்கிற மாதிரி நமக்குள்ள இந்த படத்தை பாக்குற நமக்குள்ள ஒரு பயம் இருக்கும் இல்லையா, அது விழுந்து ஏதாவது ஆயிடுமோ, இது விழுந்து ஏதாவது ஆயிடுமோ அப்படிங்கிற பதட்டமும் நமக்கு இருக்கும். அதே மாதிரியான பதட்டம் இப்ப ஹீரோயினுக்குள்ள டே பார்த்து போடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது அங்க ஒரு குப்பை வண்டி வருது. இந்த குப்பை வண்டி கிட்ட போகிறா, இதால ஏதாவது ஆயிடும் அப்படின்ற மாதிரி சொல்ல இவனுக்கு செம்ம கடுப்பாகி இந்த குப்பை வண்டி என்ன கொல்ல போகுது, இப்ப நான் கிட்டக்கு போய் நிக்கிறேன், எனக்கு ஒண்ணுமே ஆகல பாத்தியா அப்படிங்கிற மாதிரி இவன் பிராங்க் பண்ணிட்டு இருக்கான். அந்த சமயத்துல ஜூலியா அந்த இடத்துக்கு வரா. வந்தவ, ஏ நீ லூசா, நீ எல்லாரும் ஏன் இப்படி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க, சுத்தமா எனக்கு ஒன்ன பிடிக்கல அப்படின்ற மாதிரி ஜாகிங் கிளம்புவாங்க. அவ்வளவுதான், அந்த பசங்க விளையாண்டுட்டு இருந்த பந்து ஜூலியாவோட தலையில இடிச்சு பக்கத்துல ஒரு குப்பை கூட இருக்கும், அதுல விழுந்துடுறா. அந்த குப்பை கூட அல்ல வந்த லாரியும் அதை தூக்கி வண்டிக்குள்ள குப்பையை கொட்டிடுது. அதை பார்த்த எல்லாரும் பதறி போய் வண்டி பின்னாடியே ஓடுறாங்க. டிரைவர் வேற காதுல ஹெட்செட் மாட்டிட்டு வண்டி ஓட்டுவான். சோ இவங்க எவ்வளவு கூப்பிட்டாலும் அவனுக்கு கேட்கவே கேட்காது. ஹீரோயின் மட்டும் எப்படியோ வண்டி மேல ஏறிடுறாங்க. ஜூலியாவை காப்பாத்துறதுக்கு கையை நீட்டி ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுவா. ஆனா அதுக்குள்ள அந்த கிரஷர் மிஷின் அவளை நசுக்கியே கொண்டுடும். இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் இப்போ எரிக் தானே செத்துருக்கணும், ஏன் ஸ்டெப்னி செத்தா அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும் போது ஃபைனலா அவங்க அம்மா வாய்ஸ் அவுட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இங்க பாருங்க, எல்லாரும் கேக்குற கேள்வி, ஸ்டெப்னி சொல்றதெல்லாம் பொய்ன்றது தானே, அதெல்லாம் இல்ல, ஸ்டெப்னி சொல்றது உண்மைதான். எனக்கு எரிக் தான் ஃபர்ஸ்ட் குழந்தை, நான் லவ் பண்ணும் போது அவன் கன்சீவ் ஆயிட்டான், அதனால இவன் நம்மளோட குடும்ப ரத்தம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதை கேட்டுட்டு அங்க சில பேருக்கு மனஸ்தாபமும் உண்டாகுது, சில பேர் அதை ஒத்துக்கவும் செய்யறாங்க. சோ அதன்படி பார்க்க போனா அடுத்து பாபி தான் சாகணும்ன்ற மாதிரி இருக்கு. சோ இத சால்வ் பண்றதுக்கு என்ன பண்ணலாம், அவங்க ஒரு டைரி கொடுத்தாங்க இல்லையா, அதுல ஏதாவது இருக்கான்ட்டு அது புரட்டி பார்த்து பயங்கரமான டிஸ்கஷனுக்கு போறாங்க. அதுல JB found someone who survived அப்படின்னு எழுதி இருக்கு. சோ அத பார்த்தா JBன்னு ஒருத்தர் மட்டும் உயிரோட இருக்கிறதா அவங்க பாட்டி கூட சொல்லிருப்பாங்க இல்லையா. சோ அவர் யாரு அப்படிங்கறத தேடி கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஃபைனலா அவர்கிட்ட போய் என்னாச்சு, நீங்க மட்டும் எப்படி உயிரோட இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, நான் அன்னைக்கு உடன் பாக்ஸ்குள்ள இருந்தேன், உங்க அம்மா தான் என்ன காப்பாத்தினது, அந்த சம்பவத்துல காப்பாத்தப்பட்ட எல்லாரும் இறந்து போயிட்டாங்க, மரணத்தை யாராலையும் தடுக்க முடியாது, ஆனா தள்ளி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இது தடுக்கணும்னா முதல் வழி உங்களை விட ஆயுசு அதிகமா இருக்கிறவங்கள, ஏஜ் அதிகமா இருக்கவங்கள கொன்னுடுங்க, அப்படி இல்லன்னா நீங்க செத்து திரும்பவும் உயிர் பழைங்க, போய் இந்த பிளட் லைன் கட் ஆயிடும், இப்பவே சாகாம சாவு வரும்போது சாவீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, ஒண்ணு மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க, இது மாதிரி நீங்க ட்ரை பண்ணி அதுல தோத்து போனீங்கன்னா மரணம் உங்களை வேற மாதிரி கையாளும் அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் எச்சரிக்கை கொடுத்துட்டு, அவருக்கு இருக்க காலகட்டம் கொஞ்சம் தாங்கிறதுனால நல்ல
நல்லா பியர் சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு சாக போறேன் அப்படிங்கிற மாதிரி அவரு கிளம்பிடுறாரு. இவரை நம்பி ஒரு பிரோஜனமும் இல்ல அப்படின்னு டிசைட் பண்ண அம்மாவும் தம்பியும் இவ கூட இருக்க இவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அதே சமயத்துல எரிக் இருக்கா இல்லையா, அவனுக்கு ஒரு மோசமான யோசனை வருது. இங்க பாருடா, நீ தான் அடுத்த பிளட் லைன்ல இருக்க பாபி, நான் சொல்றத கேளு, நீயும் நானும் பேசாம ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாம், அங்க யாராவது பேஷண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்கள கொண்டுட்டு இந்த சாபத்துல இருந்து விடுபட்டுறலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி போவாங்க. அங்க இருக்க பேஷண்ட்ஸ் கூட எல்லாம் எல்லாரும் இருக்கிறதுனால ஒண்ணுமே பண்ண முடியாது. அங்க குழந்தைகள்லாம் பிறந்த குழந்தைகள்லாம் தனியா இருக்கும், அதுல ஒன்ன கொல்லலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த குழந்தை பச்சை குழந்தைய பார்த்துட்டு இவங்களுக்கு மனசு மாறிடும். சோ வேற வழி இல்லடா, எப்படியாவது யாரையாவது கொல்லணும், இல்லனா நம்ம செத்து திரும்ப உயிரோட வரணும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது அங்க ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்கு, அதுல பீனட் பட்டர் இருக்கு. அதாவது பாபிக்கு வந்து பீனட் பட்டர்னா அலர்ஜி. அதுல இருக்கிற சாக்லேட்ஸும் எந்த ஃபுட்டும் அவன் எடுத்துக்க மாட்டான். எடுத்த உடனே சாகர நிலைமைக்கு போயிடுவானா பாத்துக்கோங்களேன். அதை பார்த்துட்டு எப்படியாவது அதை எடுத்து நீ சாப்பிட்டு ஏதாவது ஒன்னு ஆச்சுன்னா ஹாஸ்பிட்டல்ல தானே இருக்கும், உடனே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த பீனட் பட்டரை எடுக்க ட்ரை பண்றாங்க. பட் அது வரவே இல்லைங்க. அந்த மெஷினை உடைச்சு ஒரு வழியா அந்த சாக்லேட் எடுத்து பாபிக்கு கொடுத்தோன்னா அவனுக்கு கொஞ்சம் பயம், என்ன பண்றதுன்னே தெரியல. ஒரு கம்ப்ரஸர் ரூம் இருக்கு, அந்த ரூம்ல போயிட்டு இவங்க சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. சோ இவனுக்கு உடம்பு முடியாம போதுட்டே, உனக்கு உடம்பு முடியல, அந்த வீல் சேர்ல உட்கார, உன்னை இப்பயே கூட்டிட்டு போய் சாகிறதுக்குள்ள காப்பாத்திட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அங்க ஒரு ஏதோ ஒரு கம்ப்ரஸர் மிஷின் மாதிரி இருக்குங்க. அது ஸ்டார்ட் ஆன உடனே அங்க இருக்கிற அந்த இரும்பு பொருட்கள், ஸ்டீல், சில்வர் எல்லாத்தையும் இழுக்க ஆரம்பிக்குது. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம எரிக்கோட கண்ணு காது மூக்கு எல்லாத்துலயும் வளையம் போட்டிருப்பான் இல்லையா, அது அப்படியே இழுக்க ஆரம்பிக்குது, பிச்சுக்கிட்டு போகுது. இதுல அவன் பறந்து போய் அந்த மிஷின் கிட்ட நிக்கும் போது அவனுக்கு பின்னாடி அந்த வீல் சேர் இருந்துச்சு இல்லைங்களா, அது பறந்து வரும், அது சக் பண்ணிட்டு இருக்கு. சோ அந்த போர்ஸ்ல இவன் மேல அந்த வீல் சேர் அடிக்க வீல் சேரோட சேர்ந்து அந்த மிஷினுக்குள்ள இவன் ஒட்டிக்கிறான். இப்போதைக்கு அந்த மிஷினுக்கு இரும்பு தான் தேவை. சோ அதை சக் பண்ணிட்டு இருக்கும் போது நடுவுல இருக்கிற எரிக்கும் உள்ள போய் அதிலே கண்டமாயி செத்து போயிடுவான். இந்த பக்கம் இதெல்லாம் பாத்துட்டு இருந்த பாபி அவனுக்கு ஒரு மாத்து மருந்து இருக்கு, அதன் மூலியமா உயிர் தப்பிச்சிடலாம் அப்படின்ட்டு அந்த மாத்து மருந்தை எடுத்து அவன் போட்டுட்டு அவன் ரிலீஃப் ஆகிறதுக்குள்ள ஒரு நர்ஸ் வந்து அந்த கதவை திறக்கிறாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒண்ணு ஃபிஷியா இருக்கிறதுனால அந்த கதவை திறப்பாங்க. சோ இந்த சமயத்துல ஆப்போசிட்ல ஒரு வெண்டிங் மிஷின், இந்த சாக்லேட்ஸ் எல்லாம் இருந்தது இல்லையா, அதுல இருந்து ஈட்டி மாதிரியான ஒரு பொருள் நேரா வந்து பாபியோட தலையில குத்த, இதுல அவனும் காலி, அந்த மிஷின் அவனையும் விட்டு வைக்கல. இதுக்கப்புறம் அடுத்து சாக போறது ஸ்டெஃப்னியோட அம்மா. சோ அவங்கள காப்பாத்தணும் அப்படிங்கிறது பயங்கரமா யோசிப்பாங்க. இவங்க அப்படி அந்த காயினை மட்டும் மிஸ் பண்ணிடுறாங்க. அந்த காயின் கீழே விழ அதை ஒரு பாட்டி கையில எடுத்துக்கிறாங்க. கடைசியா பாட்டி இருந்தாங்க இல்லையா, அந்த வீட்டுக்கு போனா அம்மாவை காப்பாத்திடலாம், அங்கதான் சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாமே இருக்கே, அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிடலாம் அப்படின்னு யோசிச்சவங்க நேரா ஒரு வண்டி எடுத்துட்டு போய் கேட்ட ஓபன் பண்ண முடியாம அதுல மோதி உள்ள போயிடுறாங்க. அதனால அந்த இடமே ஒரு அதிர்வு மாதிரி ஆயிடுது. அது மட்டும் இல்ல, அவங்க என்னென்னமோ கனெக்ஷன்ஸ், எலக்ட்ரிக் சர்க்கியூட் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதுல நிறைய பொரியெல்லாம் கிளம்பி அந்த வீடு கொஞ்சம் கொஞ்சமா எரிய ஆரம்பிக்குது. இவங்க வீட்டுக்குள்ள போனா தப்பிச்சிடலாம் நினைப்பாங்க. பட் வீடே இப்போ வெடிச்சு சதறி இந்த இடமே அதிர ஆரம்பிக்குது. சோ இவங்க ஒரு வேன்ல போயிருப்பாங்க இல்லையா, அந்த வேன் அப்படியே கவுந்து தண்ணிக்குள்ள விழுந்துருது. இப்ப ஸ்டெஃப்னி ஆல்மோஸ்ட் அந்த தண்ணிக்குள்ள முழுகிட்டு இருக்கா. இந்த பக்கம் வீட்டுக்குள்ள போயிடலாம் அப்படின்னு ஸ்டெஃப்னியோட அம்மாவும் அவ தம்பியும் ட்ரை பண்ணிருப்பாங்க. பட் அந்த வீடு இடிஞ்சதுனால அவங்க மேல பெரிய ஒரு செவரே விழுந்து கிடக்கும். அதுல இருந்து தப்பிச்சு இவங்க எப்படியோ வெளியில வந்து எப்படியோ பொழைச்சிட்டோண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லி மூடலங்க. ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அங்க ஒரு பெரிய கம்பமே இருக்கும். அது ஸ்டெஃப்னியோட அம்மா மேல விழுந்து அவங்க காலி. அடுத்து இப்போ ஸ்டெஃப்னி அந்த சீல் பெல்ட்டை ரிமூவ் பண்ண முடியாம தண்ணிக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமா மூச்சு போயிட்டு இருக்கும். கம்ப்ளீட்டா போயிடுது. இருந்தாலும் விடாம ஸ்டெஃப்னியை காப்பாத்தி மேல தூக்குனவ அவளுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் கொடுத்து திரும்ப அவளுக்கு உயிர் வர வச்சிடறான். சோ இப்ப இவங்க ரெண்டு பேருக்கும் பயங்கர சந்தோஷம். ஸ்டெஃப்னி ஆல்மோஸ்ட் செத்து போய் உயிர் பழிச்சிருக்கா இல்லையா, அதுக்கப்புறம் இவங்க சாக போறது இல்ல அப்படிங்கிற சந்தோஷத்தோட இவங்க தங்களோட வாழ்க்கைய சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சிடுறாங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆனா கொஞ்ச நாள்ல சார்லி இருக்கா இல்லையா, அவனோட கேர்ள் ஃபிரெண்ட் வீட்டுக்கு அவங்க அப்பாவையும் ஸ்டெஃப்னியையும் கூட்டிட்டு போய் இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அங்க கூட்டிட்டு போக இவங்க எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஸ்டெஃப்னி எப்படி உயிரோட திரும்ப வந்தா அப்படிங்கிற கதையும் சொல்றாங்க. இந்த பக்கம் ஒரு பாட்டி கீழே கடந்த ஒரு காயினை எடுத்திருப்பாங்க இல்லையா, அதே அந்த விசப்பூச்சி வச்சிருந்த காயின் தாங்க. அது இப்போ அவங்களோட பாக்கெட்ல இருந்து உருண்டு ஓடி பக்கத்துல ஒரு ட்ரெயின் ட்ராக் இருக்கும். அதாவது இந்த படம் ஸ்டார்ட் ஆகும் போது ஐரிஷோட கண்ணை கட்டி அவளோட லவ் கார்ல கூட்டிட்டு வருவாங்க இல்லையா, அப்போ ஒரு ட்ராக் இருக்கும் இல்லையா, அதே ட்ராக் தான் இது. அந்த ட்ராக்ல போய் சிக்னல் விழுற சமயத்துல அந்த காயின் லாக் ஆயிடுது. இந்த பக்கம் சார்லியோட கேர்ள் ஃபிரெண்டோட அப்பா ஒரு டாக்டர். அதனால இங்க பாருமா, நீ தண்ணிக்குள்ள விழுந்த, உனக்கு இவன் ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்து உன்னை காப்பாத்தினான்னு சொன்னான் இல்லையா, சோ அப்ப நீ செத்து போகல, மயக்க நிலைமைக்கு போயிருக்க, திரும்ப நீ மூச்சு விட ஆரம்பிச்சிருக்க, அவ்வளவுதான், நீ செத்தெல்லாம் போகல அப்படிங்கிற மாதிரி சொல்லி வாய் மூடலங்க. அங்க பயங்கரமான சத்தம் கேக்குது. என்ன ஏதுன்னு பார்த்தா பக்கத்துல ட்ராக் இருக்கு இல்லையா, அங்க ஸ்பீடா வந்துட்டு இருந்த ட்ரெயின் தடம் புரண்டு அப்படியே இங்க மக்கள் வாழ்ந்துட்டு இருக்க பகுதிக்குள்ள என்டர் ஆகும் பாருங்க. எல்லாரும் அதை பார்த்துட்டு தலை தெறிக்க ஓடுறாங்க. அப்படியே அந்த ட்ரெயின்
ஹீரோயினையும் சார்லியையும் மோதிரத்துக்கு வந்த மாதிரி இருக்கும். அது ஒரு வழியா ஸ்டாப் ஆயிடுது. இருந்தாலும் அதுல நிறைய மரக்கட்டைகள்லாம் இருக்கும். அதுல இருந்து நிறைய கட்டைகள் பறந்து வரும். இவங்க 2 பேரையும் சும்மா விடுமா? அதே இடத்துல பெரிய பெரிய மரக்கட்டைகள் வந்து தக்காளி சட்னி ஆக்க இதோட இந்த படம் முடியுதுங்க. மீண்டும் நாளை சந்திப்போம். தேங்க்யூ.